ராமநாதபுரம் மாவட்டம் மஞ்சூர் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் திருக்கோவிலில் 10ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய இந்த விழாவில் இன்று பக்தர்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு பால்குடம், காவடி, அலகு குத்துதல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை விநாயகர் கோவிலில் எடுக்கப்பட்டு ஊரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து செந்தில் ஆண்டவர் கோவிலில் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து மூலவருக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று கற்பூர அரத்தி, பஞ்சமுக தீப அரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் பலரும் இதனை கண்டு மனமுருகி வழிபாடு செய்து விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த முருகப்பெருமானை சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அன்னதான நிகழ்ச்சியை முன்னாள் போகலூர் ஒன்றிய பெருந்தலைவர் சத்யா குணசேகரன் துவக்கி வைத்தார். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆலய ஸ்தாபகர் குருமணி மற்றும் மஞ்சூர் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சிவாச்சாரியார்கள், இந்திரனின் மகள் தெய்வானையை முருகப்பெருமான் பங்குனி உத்திர நட்சத்திரத்தில் மணமுடித்தார் என்றும் 6 குழந்தைகளாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமான் ஒரே குழந்தையாக மாறியதும் இந்த பங்குனி உத்திர நட்சத்திரத்தில்தான் என நெகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். தேவேந்திரனாகிய மகளை மணமுடித்து கொடுத்தார் முருகப்பெருமானுக்கு. அந்த நாள் இந்த பங்குனி உத்திரமாகும். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றிய பொழுது அந்த 6 தீப்பொறிகளும் ஒவ்வொரு குழந்தைகளாக மாறி அது சரவண பொய்கையில் ஒவ்வொரு தாமரை மலரிலும் ஒவ்வொரு குழந்தையாக வீட்டிலிருந்து கார்த்திகை பெண்கள் என்று பின்னாளில் அழைக்கப்பட்ட சேடி பெண்களால் வளர்க்கப்பட்டு வந்தது. அந்த சமயத்திலே அந்த குழந்தைகளை காணச் சென்ற பார்வதி தேவியானவள் சிவனுடன் ஒன்றாக சென்றபோது அன்பு பெருக்கினால் அந்த குழந்தைகளை ஒன்றாக கட்டி அணைத்ததினால் அந்த 6 குழந்தைகளும் 12 கரங்களும் 18 கரங்களும் 12 விழிகளும் 6 தோள்களும் கொண்ட குழந்தையாக மாறி திருமுருகனாக ஸ்கந்த பெருமானாக காட்சியளித்தது என்று சொல்லுவார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் மஞ்சூர் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் திருக்கோவிலில் 10ஆம் ஆண்டு பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி சிறப்பாக யாகசாலை நடத்தப்பட்டு பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டு மூலவருக்கு புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட பெண்கள் அஷ்டலட்சுமிகள் தங்களது குடும்பத்தில் வாசம் செய்ய வேண்டியும் குடும்ப நலன் வேண்டியும் திருவிளக்கு ஏற்றி வைத்து ஜோதி வழிபாடு செய்தனர். நிறைவாக கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆலய ஸ்தாபகர் குருமணி மற்றும் மஞ்சூர் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தஞ்சாவூர் விழார் சாலை அண்ணா நகரில் அங்காள ஈஸ்வரி முனீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தன்று தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான பங்குனி உத்திர தீமிதி திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி உற்சவம் நேற்றிரவு நடைபெற்றது. அங்கு அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் ஏராளமான பக்தர்கள் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் செய்திருந்தனர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றும் 5 நிலை ராஜகோபுரத்துடன் கூடிய திருக்கோவிலுமான நெல்லை சந்திப்பு மேல வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை பிரம்மோற்சவம் மிக முக்கிய திருவிழாக்களில் ஒன்றாகும். இந்த ஆண்டுக்கான திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவை ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு பெருமாளுக்கு சிறப்பு அலங்கார சேவை நடைபெற்றது. தொடர்ந்து கொடிப்பட்டம் 4 வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவிலை அடைந்ததும் கொடிமரத்திற்கும் கொடிப்பட்டத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்தில் மேளதாளம் இசைக்க கொடியேற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு பால், மஞ்சள், வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கருட சேவை வரும் 16ஆம் தேதியும் திருத்தேரோட்டம் 20ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம்
ஸ்ரீரங்காய நமக. ஓம் நமோ கோவிந்தாய நமக. ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். வருகுது 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 ஏகாதசி. ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி. வருகுது 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 ஏகாதசி. ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன். வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன். பரமபதம் அருள்வான் பரந்தாமன். சொர்க்கவாசல் காட்டிடுவான் கோவிந்தன். கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்த. ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் பஜே. ஹரிநாராயண 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 கோவிந்த. ஹரிநாராயண 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 கோவிந்த. ஹரிநாராயண 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 கோவிந்த. ஹரிநாராயண 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 கோவிந்த. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள மாரமங்கலம் என்ற ஊரில் மாரவர்மன் பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டப்பட்ட சாஸ்தா திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு சாந்தமே உருவமாக சத்தியமே வடிவமாக ஸ்ரீ தர்ம சாஸ்தா அருள் பாலிக்கின்றார். தென் மாவட்டங்களில் குடும்ப கோவில் குலதெய்வ வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிப்பது சாஸ்தா கோவில் ஆகும். ஸ்ரீ தர்ம சாஸ்தா பிறந்த தினமான பங்குனி உத்திர திருநட்சத்திரத்தினை முன்னிட்டு சிறப்பு ஹோமம் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதற்காக இன்று காலை நவகலவங்கள் பிரஸ்டேஜ் செய்தும் 108 சங்குகள் சிவ வடிவில் அமைத்தும் வழிபாடுகளை துவக்கினர். ஸ்ரீ தர்மசாஸ்தா மூல மந்திரம் ஜபிக்கப்பட்டு ஹோமங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பூக்களால் அர்ச்சனை செய்தும் மகா பூர்ணாகதி சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ தர்மசாஸ்தாவுக்கு மாப்பொடி, மஞ்சள், வாசனை பொடி, பஞ்சாமிர்தம், தேன், 108 லிட்டர் பால், தயிர், உலர் பழங்கள் என பல்வேறு வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கும்பத்தினை ஊர்வலமாக எடுத்து வந்து மகா அபிஷேகம் நடைபெற்றது. சந்தனம், வாசனை மலர்கள், பழங்களால் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்து ஸ்ரீ தர்மசாஸ்தாவுக்கு அர்ச்சனை செய்து நட்சத்திர ஆரத்தி, கம்ப ஆரத்தி, மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது.
பக்தர்கள் சரண கோஷங்களுடன் ஸ்ரீ தர்மசாஸ்தாவை வழிபட்டனர். ஐயப்பா ஈஸ்வரிமைதா ஐயப்பா உமையவன் பாலா ஐயப்பா முருகனே ஐயப்பா எங்கள் நாதா ஐயப்பா अस्य विज्ञानमनुषकं प्रवत्वमिमं நூற்றி 108 வைணவ திருத்தலங்களில் பாண்டிய நாட்டில் 18 திவ்ய தேசங்கள் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அதில் வானமாமலை திவ்ய கஷேத்திரம் பழமையும் புராண சிறப்பும் பெற்றதாகும். 8 சுயமித்த கஷேத்திரங்களில் வானமாமலையும் ஒன்று. மூலவர் தோத்தாத்ரிநாதர், உற்சவர் ஸ்ரீ வரமங்கா கோதா சமேத தெய்வநாயக பெருமாள் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற திருத்தலம். இத்திருத்தலத்தில் மட்டுமே நம்மாழ்வார் ஸ்ரீ சடாரியில் இருந்து அருள் பாலிக்கின்றார். தனி சன்னதி கிடையாது. பழமையான வானமாமலை மடத்தின் 1வது GS சுவாமிகளான ஸ்ரீ பொன்னடிக்கால் ஜீயர் யாத்திரையின் போது திருமலையில் அர்ச்சகரிடம் அருள் வந்து அங்கிருந்து இங்கு எழுந்தருளிய ஸ்ரீ வரமங்கை தாயாருக்கும் ஸ்ரீ தெய்வநாயக பெருமாளுக்கும் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவமே ஆண்டுதோறும் பங்குனி திருக்கல்யாண திருவிழா என 11 நாட்கள் நடைபெறுகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா ஸ்ரீமத் பரமஹம்சத்யாதி மதுரகவி ராமானுஜ GS சுவாமிகள் அனுகிரகத்துடன் கடந்த 1ஆம் தேதி காலை கொடியேற்றம் நடைபெற்றது. திருவிழா காலங்களில் சுவாமி தாயார் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறுகின்றது. திருவிழாவின் நிறைவாக நேற்றிரவு பெருமாள் தாயார் மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை சுவாமி தாயார் திருமஞ்சனமும் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியும் நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சல் மண்டபத்தில் வெள்ளி ஊஞ்சலில் ஸ்ரீ வரமங்கை தாயாரும் தெய்வநாயக பெருமாளும் சிறப்பு அலங்காரத்தில் சேர்த்தி சேவை நடைபெற்றது. பங்குனி உத்திர நன்னாளில் ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலில் எழுந்தருளியுள்ள திவ்ய தம்பதியினர் திருவடியில் சரணாகதி செய்தார் ராமானுஜர். தாம் சரணாகதி செய்த விதத்தை 3 உரைநடை நூல்களாக பாடி தந்தார். இதுவே கத்தியத்ரயம் என்பதாகும். GS சுவாமிகள் எழுந்தருளியதும் திருப்பாவை கோஷ்டி நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மதுரகவி ராமானுஜ GS சுவாமிகள் ஆலவட்டம் வீச கத்தியத்ரயம் பாடப்பட்டது. பின்னர் GS சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து தீர்த்தம் சடாரி மரியாதை செய்யப்பட்டது.
பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை வானமாமலை திரு ஜிஆர் மடத்தினர் செய்திருந்தனர். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ ஸ்ரீரங்காய நமக. ஓம் நமோ கோவிந்தாய நமக. ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். வருகுது 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 ஏகாதசி. ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி. வருகுது 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 ஏகாதசி. ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன். வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன். பரமபதம் அருள்வான் பரந்தாமன். சொர்க்கவாசல் காட்டிடுவான் கோவிந்தன். கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா. ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்மா. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் பஜே. ஹரிநாராயண 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 கோவிந்தா. ஹரிநாராயண 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 கோவிந்தா. ஹரிநாராயண 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 கோவிந்தா. ஹரிநாராயண 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 கோவிந்தா. மும்மூர்த்திகள் போல கீர்த்தனம் பாடிடவே இசை ஞானம் தருவாயே ஜகத்காரணா. ஆழ்வார்கள் போல உன்மேல் பாசுரங்கள் பாடவே கவிஞானம் தருவாயே பரிபூரணா. 108 வைணவ திவ்ய தேசங்களில் 90வது ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் ஆண்டாள் ஆகிய இரு ஆழ்வார்கள் அவதரித்த சிறப்புக்குரியது. பெரியாழ்வாரின் மகளான ஆண்டாள் பெருமாளை போற்றி 30 பாடல்கள் கொண்ட திருப்பாவை மற்றும் 143 பாடல்களை கொண்ட நாச்சியார் திருமொழி ஆகிய இரு தொகுப்புகளை பாடியுள்ளார். நாச்சியார் திருமொழியில் 10 பாடல்களை கொண்ட வாரணம் ஆயிரம் பகுதி கண்ணனை திருமணம் செய்யும் நிகழ்வுகள் குறித்து
தான் கண்ட கனவினை ஆண்டாள் தோழியிடம் கூறுவது போல இடம்பெற்றிருக்கும். மார்கழி மாதத்தில் பாவை நோன்பிருந்த ஆண்டாள் பங்குனி உத்திர நாளில் ரெங்கமன்னாரை திருமணம் செய்து கொண்டார். அதன்படி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தில் ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாண திருவிழா நடைபெறுகிறது. இந்த ஆண்டு திருக்கல்யாண திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று பங்குனி உத்திரத்தில் காலை செப்பு தேரோட்டம் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதி முன்புள்ள ஆடிப்பூரம் கொட்டகையில் உள்ள மணப்பந்தலில் மாலை 4 மணிக்கு ரெங்கமன்னார் எழுந்தருளினார். அதன் பின் பெரியாழ்வார் பூரண கும்பத்துடன் எழுந்தருளினார். தொடர்ந்து மாலை 4:30 மணிக்கு ஸ்ரீ ஆண்டாள் அங்கமணிகளுடன் புறப்பாடாகி மணப்பந்தலில் எழுந்தருளினார். தொடர்ந்து ரெங்கமன்னாருக்கு பெரியாழ்வார் ஆண்டாளை கன்னிகாதானம் வழங்கும் வைபவம் நடைபெற்றது. இதில் பெரியாழ்வாரின் 225வது வம்சாவளியான வேதவிரான் பட்டர் சுதர்சனன் ஆண்டாளை ரெங்கமன்னாருக்கு கன்னிகாதானம் செய்தார். தொடர்ந்து திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் சீதனமாக அனுப்பிய பட்டு வஸ்திரம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் ஆண்டாளுக்கு அணிவிக்கப்பட்டது. அதன் பின் மாலை 6:30 மணிக்கு திவ்ய தம்பதிகள் ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாலாஜி பட்டர் ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்தார். திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மாங்கல்ய கயிறு, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது. ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெற்ற போது பெண்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொண்டனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொண்டு 15,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு திருக்கல்யாண விருந்து வழங்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மணவாள மாமுனிகள் மடத்தின் ஸ்ரீ சடகோப்பன் ராமானுஜ ஜீயர் அரங்கவலர் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பாலப்பட்டியில் உள்ள அருள்மிகு கதிர்மலை முருகன் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தினை முன்னிட்டு நேற்று மாலை கோமாரபாளையம் காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் மயில் காவடி, பால்குடம், தீர்த்தக்குடம் எடுத்து பல்வேறு வீதிகள் வழியாக வருகை புரிந்தனர். பின் மூலவர், உற்சவர் விநாயகர், வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் என பல்வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம், பின் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்த பின் அலங்கார தீபம், பின் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் ஒன்றியம் சேடபாளையம் ஊராட்சி சின்ன காரைக்காடு கிராமத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு காவடி பூஜை விழா சின்ன காரைக்காட்டில் நடைபெற்றது. பங்குனி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற காவடி பூஜையில் காவடிகளுக்கு இளநீர், பால், தயிர், விபூதி, குங்குமம், பன்னீர், பஞ்சாமிர்தம் ஆகியவைகளை கொண்டு அனைத்து காவடிகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் நூற்றுக்கணக்கான காவடிகள் மற்றும் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக பல்வேறு வீதிகள் வழியாக சின்ன காரைக்காடு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வந்தடைந்தது. காவடிகள் வீதி உலா வரும்போது திருமாணிக்குழி நாதஸ்வர வித்வான் பழனிவேல் சகோதரர்கள் நாதஸ்வர இசையுடன் வண்டிப்பாளையம் சிவவாத்திய குழுவினர்களின் இசை முழங்க அரகுரா கோஷத்துடன் காவடிகள் வீதி வழியாக சென்று கோவிலை சென்றடைந்தது. அங்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது. காவடி பூஜையை முன்னிட்டு பக்தர்களுக்கு இனிப்பு, தயிர் சாதம், புளி சாதம் ஆகியவை வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சின்ன காரைக்காடு சின்ன வாத்தியார் தெய்வ திரு இரா திருஞான சம்பந்தம் குடும்பத்தினர் செய்திருந்தனர். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாளும் வஞ்சலவள்ளி தாயாரும் தம்பதி சமேதராய் திருமண கோலத்தில் நின்ற நிலையில் அருள் பாலிப்பதால் இங்கு தாயாருக்கென்று தனி சன்னதி இல்லை. 108 வைணவ தலங்களில் 20வது திவ்ய தேசமாகவும் சோழ நாட்டு திருப்பதிகள் 40ல் 14வது திவ்ய தேசமாகவும் போற்றப்படுகிறது. இத்தலத்தில் பங்குனி தேர் திருவிழா 10 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா கடந்த 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கி நாள்தோறும் யாழி, கிளி, சூரிய பிரபை, சேஷ, அன்னப்பட்சி, கமல, அனுமன், யானை, குதிரை என பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 4ஆம் நாள் உலக பிரசித்தி பெற்ற கல்கருட சேவை வெகு சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டமும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வந்தனர். தொடர்ந்து நண்பகல் தீர்த்தவாரியும், பின்னர் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சப்தாவர்ணத்துடன் இவ்வாண்டிற்கான பங்குனி தேர் திருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது. தென் மாவட்ட
மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றும் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த திருக்கோவிலுமான நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோற்சவம் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்றைய தினம் விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி காலை விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. தொடர்ந்து ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ராஜ அலங்காரத்தில் திருத்தேருக்கு எழுந்துள்ளினார். தொடர்ந்து தேரில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து பக்தர்கள் 4 ரத வீதி வழியாக கோவிந்தா கோபாலா கோஷம் முழங்க இழுத்து நிலையம் சேர்த்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பங்குனி உத்திர பெருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு திருத்தேரோட்ட வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரகுரா கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் உற்சவர் முருகப்பெருமான் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்ட வைபவம் நடைபெற்றது. முன்னதாக சிறிய சப்பரத்தில் விநாயக பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளினார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை தேவியர்களுடன் முருகப்பெருமான் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரகுரா பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். தேர் மங்கள வாத்தியங்களுடன் 4 ரத வீதிகளில் வலம் வந்து நிலையை அடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ திருத்தளிநாதர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இத்திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாக வள்ளி தெய்வானை தேவியர்களுடன் நின்ற நிலையில் அருள்பாலித்து வருகிறார். பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரம் சாற்றி வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. நிறைவாக 7 முக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர்.